राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वतीपतये सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषु अभिज्ञस्वराणि तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुभमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया दरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं ध्येयं सदा परिभवघ्नम् अभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतं वन्दे महापुरुषते चरणारविन्दं पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेषु मनिषं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत् विषयान् ध्यायतश्चित्तं विषयेषु विषज्यते மாம் அனுஸ்மரதச்சித்தம் மையேவ பிரவிலீயத்தே அப்படின்னார் பகவான். உத்தவனுக்கு உபதேசம் பண்ணுற காலங்களில் விஷயத்தை எவன் நினைக்கிறானோ அவன் விஷயமாகவே ஆயிடுறான். பொதுவாகவே எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆயிடும் மனசு. மனசுக்குன்னு தனியாக ஒரு லட்சணம் கிடையாது. கண்ணு போல காது போல ஒரு இந்திரியம் வெளியில் தெரிகிறா போல ஒரு இந்திரியம் இல்லை மனசு. ஆனால் அதுதான் எல்லா இந்திரியத்தையும் ஆட்டி வைக்கிறது.
அந்த சூக்ஷ்மேந்திரியமான அந்த மனசு அதில் ஒரு அழகு என்னன்னால், அது பாலில் கலந்தால் ஜலம் எப்படி பாலாக ஆகிடுறதோ, மோரில் கலந்தால் எப்படி மோராக ஆகிடுறதோ ஒரு ஜலம், குழம்புல கலந்தால் குழம்பாகிடுறது, ரசத்தில் கலந்தால் ரசமாகிடுறது. அதுபோல் எதை நினைக்கிறதோ அதுவோ ஆயிடும் அந்த மனசு. யோகாபியாசங்கள்லாம் எதற்காக ஏற்பட்டதுன்னால், வேற எதையும் நினைச்சுடாம மனசை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த யோகாபியாசம். யோகங்கள்லாம் அதற்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. யோகா சித்தவருத்தி நிரோதா அப்படின்னு பதஞ்சலி சூத்திரம். சித்தத்தை, சித்தவருத்தியை அடக்கணும். விஷயங்களில் ரொம்ப மனசு போக போக சங்கல்பங்கள் அதிகமாகும். விஷயத்தை நினைக்க நினைக்க இது வேணும் அது வேணும்னு சங்கல்பங்கள் வரும். அது கிடைக்கலைன்னால் காமாத் குரோதோபிஜாயதே. இது ஒரு அனர்த்த பரம்பரைன்னால் கீதாச்சாரியர். குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாதி ஸ்மிருதி விப்ரமஹா, ஸ்மிருதி பிரம்சாதி புத்திநாசா, புத்திநாசாத் பிரணஷ்யதி அப்படின்னு விஷயங்களை நினைக்க நினைக்க அடுத்தடுத்து சங்கல்பம் உண்டாகிறது. சங்கல்பம் திடமானால் காமமாகிறது, காமம் நிறைவேறலைன்னா கோபமாகிறது, கோபம் அதிகம் வந்ததானால் புத்தி பிரம்சம் ஏற்படுறது, இதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற நிதானம் இல்லாத போய்டுறது. ஸ்மிருதி பிரம்சம் வந்ததானால் புத்தி நாசம் ஏற்படுறது. புத்தி இல்லைன்னால் அப்புறம் மிருகந்தானே அவன். புத்திங்கிறது தானே மனுஷனுக்கு தனியாக அடையாளமாக சொல்லப்படுறது. பகுத்தறியறது, பகுத்தறிவு அப்படின்னு தமிழில் கூட சொல்கிறா இல்லையா, இது சரி இது தப்புன்னு பகுத்தறியறது. அந்த அறிவு இல்லை அப்படின்னால் அப்புறம் மிருகம்தான், அவன் மிருகமாகவே ஆயிடுறான். மிருகமாக ஆறதுக்காகவா இந்த ஜென்மா? நாய் போலையும் கழுத போலையும் ஆடு மாடுகள் போலையும் அப்படி வாழறதுக்காக இல்லையே இந்த ஜென்மா. நாயம் தேகோ தேகபாஜான் ருலோகே கஷ்டான் காமான் ரிஷபதேவர் சொல்றா ரிஷபோபதேசத்தில். அருகசே விட்புஜான்யே அப்படின்னா, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிண்டு தூங்கிண்டு விஷய சுகங்களை அனுபவிச்சுண்டு சாப்பாட்டை பற்றியே பேசினதை பேசிண்டு இப்படியே பொழுத போக்கின்னு இருக்கிறதுக்காக மனுஷ ஜென்மாவா? எவ்வளோ வயசானாலும் இந்த பேச்சில் ருச்சி குறையவே இல்லையே. அது காரணம் என்னன்னால் மனசுக்கு அதுதான் தெரியும். குறை சொல்கிறதுக்கு இல்லை, இன்னொன்று அதை பரிச்சயமே பண்ணி வைக்கல இந்த மனசுக்கு. அதனால தான் பகவான் சொன்னார், விஷயத்தை நினைக்க நினைக்க விஷயமாகவே ஆயிடும் மனசு. எப்போ அதை எதை நினைக்கிறதோ அதுவாக ஆகிறதோ, என்ன நினைச்சையானாலும் என்ன ஆயிடுவே அப்படின்னா. அதனால தான் தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மரா அப்படின்னார் கீதாச்சாரியர். அர்ஜுனா, எப்போதும் எந்த காலத்திலையும் என்னையே நினை அப்படின்னா. எதற்காக என்னால் மாம் அனுஸ்மரதச்சித்தம் மையேவ பிரபிலீயது. என்ன நினைக்க நினைக்க என்ன பகவானா ஆயிடுவான். பொதுவாகவே மந்திரசாஸ்திரங்கள்ல ஒரு முகூர்த்தம் 1.5 முகூர்த்தம் மகாமந்திரங்கள் ஒருத்தரை ஜபிக்க ஆரம்பித்தானால் ஜபிக்க ஜபிக்க சில காலங்களில் அந்த தேவதையினுடைய சாநித்தியம் அவன்கிட்டையே இறங்குறது அப்படின்னு எல்லாம் மந்திரசாஸ்திரம் சொல்கிறது. ராம மந்திரத்தையே ஜபிச்சுட்டு இருந்தானால் ராமனுடைய ஒரு சாநித்தியம் அவளிடத்துல ஏற்படுறது. கிருஷ்ண மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருந்தானால் கிருஷ்ணனுடைய சாநித்தியம் ஏற்படுறது. அந்தந்த தேவதையினுடைய அந்த மந்திரோச்சாரணத்தினால ஒரு சக்தி ஏற்படுறது. அதுபோல் எதை நினைக்கிறாளோ அதுவாக ஆயிடுவாள். ஏன் நான் விஷயத்தை தான் நினைக்கிறேனே, காஃபியும் டிஃபனையும் நினைக்கிறமேன்னா அதில் ஒரு திருப்தி ஏற்படலையே, நிரந்தரமான சுகம் ஏற்படலையே. நினைக்கிறதே நல்லா இருக்குது, சாப்பிட்டா அவ்வளவு சுகம் ஏற்படலை, நிரந்தர சுகமும் கிடையாது. விஷயத்தில் இன்றைக்கி சாப்பிட்டோம் ஆயிடுத்து, நாளைக்கு வேண்டாம்னு சொல்கிறதுக்கு இல்லை. இன்னொன்று விஷயங்கள் இன்னும் தேவைப்பட்டுட்டே இருக்கு. அதுக்கு உபரத்தி இல்லை. சரிதான், அனுபவிப்பமேனால் இந்திரியங்கள் அதுக்கு தயாராக இல்லையே. கொஞ்ச காலம்தான் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ரைட். ரொம்ப பார்த்துட்டே இருந்தானால் கண்ணு ஃபீஸ் ஆகிடும். ரொம்ப ஃபோன் பேசிகிட்டே இருக்கால், காதில் எதை போட்டுண்டு இப்போல்லாம் தனத்தானே பேசின்னு போகிறது குழந்தை இல்லை. ஐயோ பாவமே, யார் பெற்ற குழந்தையோன்னு பயமாக இருக்குது பார்க்கறதுக்கு கூட.
தனக்கு தானே பேசிட்டு போகிறது. அப்புறம் கையெல்லாம் வேற ஆட்டுறா. ஃபோனில் பேசுகிறதே கையை ஆட்டினா எப்படி தெரியும் எதிராளிக்கு? அந்த பழக்கங்கள் நேராக பேசுகிறா போல நினச்சுட்டுறாள். பக்கத்தில் இருக்கிறவாள் தங்கிட்ட தான் ஏதோ கையை காட்டுறாளோ தங்கிட்ட தான் பேசுகிறாளோன்னு கூட நினைக்கிறா போல ஆயிடுறது. ரொம்ப அத்தியாக போயிடுறது விஷயங்கள். அப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் காது பேசி பேசி காது டஃப் ஆகிடுது, கண்ணு ரொம்ப பார்த்து பார்த்து கண்ணு டஃப் ஆகிடுது. ஒரு அளவு தானே இந்திரியங்கள், ஒரு பல்பு போல தான். ஒரு சுவிட்சு ஒரு பல்பு இத்தனை தடவை போடலாம் அப்படின்னு அதுலேயே எழுதியிருக்கு. ஒரு சுவிட்சு வாங்கினோமானால் ஒரு 10,000 தடவை போட்டு நினைக்கலாம். ஒரு பல்பு வாங்கினோமானால் 25,000 தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே நாங்கள் பொறுப்பு இல்லைன்னே எழுதியிருக்காள் அதில். அதுபோல தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு போல தான் இந்திரியங்கள். ஆனால் அருமை. நம்ம பைசா கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு ஒரு 0 வாட் பல்புன்னா கூட பகவானாக பார்த்து கொடுத்துருக்கால் நமக்கு. கண்ணு காது கை எல்லாம் அனுகூலமாக இதெல்லாம் சரியாக இயங்கிறதுக்கு நல்ல மனசையும் கொடுத்துருக்கா. எல்லாம் சரியாக இருந்து சித்தப்பிரமம் ஆகிடுதுன்னு வச்சுப்போம், போனோம்னான்னு போயிடும். எல்லாம் இருக்குது ஆனால் சித்தம் சரியாக இல்லைன்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கோணாமனான்னு போயிடும். அப்படி இல்லாமல் சித்த சுவாதீனத்தையும் புத்தி சுவாதீனத்தையும் கொடுத்துருக்காளே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? பகவானுக்கு மனசே பகவானிடத்தில் வைக்க வைக்க விஷயங்களை நினைக்க நினைக்க துக்கமாக ஆயிடுறது. பகவானை நினைக்க நினைக்க ஒரு சாந்தமும், அவள் நினைக்கிறவாளை பார்த்தாலே ஒரு சாந்தி ஏற்படுறது. நினைக்கிறவாளை நினைச்சாலே மனசுக்கு ஒரு சாந்தி ஏற்படுறது. அதனால தான் பாகவதம் தொடங்குறதையே சொன்னால் ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் அப்படின்னா. சுகாச்சாரியாவை பார்த்து பரீட்சித்து சொன்னார், உங்களை போல உள்ளவாளை பிராத்த காலத்தில் ஒருத்தன் நினைச்சாலே க்ஷேமம் ஏற்படுமே. ஏஷாம் சம்ஸ்மரணாத் பும்சாம் சத்யசுத்தியந்தி வைகிருஹாः கிம் புனர் தரிசனஸ்பர்ஷே பாதசூச்சாசனாதிபிஹி அப்படின்னா. நினைச்சாலே மங்களம் ஏற்படும், அந்த கிரகமே பாவனமாகும். அதனால தானே மகான்களை அடிக்கடி அழைக்கிறோம், அதில் உங்கள் பாதம் படணும்னு கூப்பிடுறோம், அவளுடைய பாத பூஜை பண்ணுறோம். அவளுக்கு மறைஞ்சவாளாக இருந்தால் கூட அவளுடைய சித்திரப்படங்களை வச்சுட்டு ஒரு ரமண மகரிஷி, ஒரு ஞானானந்த சுவாமிகள் மாதிரி நான் ஒன்று ரெண்டு பேர் சொல்கிறேன், ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சால், மகாபெரிவா மாதிரி உள்ளவாளுடைய பூத உடல் மறைஞ்சா கூட அவளுடைய சித்திரப்படத்தை பார்த்தாலே மனசுக்கு ஒரு சாந்தி ஏற்படுறது, ஒரு சமாதானம் ஏற்படுறது. அவள் கண்ணை பார்த்தாலே ஏற்படுறது. இது வெளியில் இல்லை. அப்போது நமக்கு என்ன வேணும்? முதல்ல தெரிஞ்சுக்கணும், சாந்தியை அடையணும். சாந்தி சமிருத்தம் அமிர்தம் வேதம் சொல்கிறது, சாந்தியை அடையணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எப்பொழுதும் சாந்தியை மேற்கொள்ளும். தயாஹகும் சாந்தியா சர்வ சாந்தியா மஹ்யம் திபதே சதுஷ்பதே ச சாந்திங் கரோமி சாந்திர்மே அஸ்து சாந்தி. எப்பொழுதும் சாந்தியை கொள்ளும், எப்பொழுதும். அதனால தான் ஒரு சூக்தங்களும் முடியறதையும் உபனிஷத்தில் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஒரு உபனிஷத்தும் சாந்தி அடையிறதுக்காக தான் வேதங்களும் சாஸ்திரங்களும் இதிகாச புராணங்களும் ஏற்பட்டது. சாந்தி மனோதீயதாம் அப்படின்னார் க்ஷேமேந்திரன் ஒரு கவி. பாரதம் முழுக்க சுருக்கமாக எழுதினவர் அவர். வியாசர் சொப்னத்தில் சொன்னாரான், நான் 1,00,000 ஸ்லோகம் எழுதிவிட்டேன், யாரும் படிக்க மாட்டேங்கிறான், நீ சுருக்கமாக பண்ணு அந்த பாரதத்தை அப்படின்னதும் 5000 ஸ்லோகத்தில் பண்ணியிருக்கா. அதே பாரதத்தை வியாசரை சொப்னத்தில் கண்ட மகானவர் இந்த க்ஷேமேந்திரன் 100 ஸ்லோகத்திலையும் ஒரு பாரதம் பண்ணியிருக்கார். அதில் முடியறதே சொன்னார், கௌரவாலும் பாண்டவாலும் எந்த சொத்து கடிச்சுண்டாலோ 2 பேருமே போயிட்டார். கூட இருந்து காப்பாற்றின கிருஷ்ணனுடைய குடும்பமும் ஒருத்தர் அடிச்சுட்டு பிரபாச தீர்த்தத்தில் போயிட்டால். கிருஷ்ணனோட பத்னிகள்லாமும் அக்னி பிரவேசம் பண்ணி மறைஞ்சுட்டாள், ருக்மணி சத்யபாமா பிரபுதிகள்லாம். அதனால இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னால் சாந்தி மனோதீயதான். ரத்னோதார சதுசமுத்திர ரசனாம் புக்துவா புவம் கௌரவா பக்னோரு பதிதா. ஒரு ஊசி குத்துற நிலம் கூட தரமாட்டேன்னு சொன்ன துரியோதனன் தொட முறிஞ்சு கிடந்தான் யுத்த காலத்தில். காக்காவும் கழுகும் தலையிலையும் கால்லையும் கொத்தின்னு தான் விரட்ட கூட ஆள் இல்லையா, ஒருத்தர் கூட துணைக்கு இல்லையாம். 18 அக்ஷௌகிணிகளோடு ஆரம்பித்த யுத்தம் பாரதத்தில். அதில் 11 அக்ஷௌகிணிகள் இவனுக்கே, துரியோதனனுக்கே. 18ஆம் நாள் அன்னைக்கு தேர் இல்லையாம், குதிரை இல்லையா, நடந்தே வந்தானான் காலார துரியோதனன். அந்த யுத்தத்திலையும் தொட முறிச்சு பீமன் போட்டுவிட உயிரோடு இருக்கிறதையே துரியோதனனே காக்காவும் கழுகும் நரியும் பிடுங்கிறதான். பானுமதின்னு அவனுடைய மனைவி, அவள் அழறால் பார்த்துட்டு எப்படி வாழ்ந்தவன் இந்த துரியோதனன், இன்னைக்கு இப்படி ஆயிட்டானே அப்படின்னு தாப்பப்படுறாள்.
பக்னோரு பதிதா சரி பரிஜனா ஜீவன் விற்கைர் பக்ஷிதா. உயிரோடு இருக்கிறதையே மிருகங்கள் நம்மளை பிடுங்கி சாப்பிட்டுதானால், ஒரு எறும்பு கடிச்சா கூட தாங்கல்ல, நமக்கு ஒரு கொசு கடிச்சா கூட தாங்கல்ல, சின்ன ஒரு உபாதை தான். காக்கா வந்து கொத்தினது, கழுகு வந்து கொத்திடுது, நரி வந்து தலையை பிராண்டினதுன்னா எவ்வளோ துக்கமாக இருக்கும். ஓட்ட முடியலையா, தொட முறிஞ்சு கிடக்கான், கைகால் சக்தி இல்லை, கடிச்சு பிடுங்கிறது, இதெல்லாம் எவ்வளோ கொடுமை. போகிறதும் நல்லபடியாக போகணும், வாழறதும் நல்லா வாழணும், போகிறதும் மணக்க போகணும். அதனால இந்த கதையிலேருந்து என்ன தெரிகிறதுனால், அவ்வளோ சண்டை போட்டு பாண்டவால் வாங்கினாலே அவளும் ரொம்ப காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணல. சுவாமி அவ்வளோ போராடி கூட இருந்து வாங்கி கொடுத்தார். கொஞ்ச காலத்திலே பகவான் வைகுண்டாரோகணம் பண்ணிவிட்டார்னதுமே துவாரகாதீசன் அர்ஜுனன் வந்து சொன்னதும், இனிமே நம்ம இங்கே இருக்க வேண்டாம், கலியும் வந்துட்டார். களி வந்துட்டாருங்கிறதே தர்மபுத்திரர் அறிஞ்சாராம். பாரதத்தில் அதுக்கு ஒரு உபாக்கியானம் சொல்கிறார். களி வந்துட்டான், உள்ள பிரவேசமாயிடுது. ஏன்னா கிருஷ்ணாவதாரம் முடிஞ்ச தினம் கலியினுடைய ஆரம்ப தினம்னு விட்டார். 1ஆம் தேதி, கலியோட 1ஆம் தேதி என்னைக்கின்னால் கிருஷ்ணாவதாரம் முடிஞ்ச தினம்னு விட்டார். அப்படி கலியும் வந்து விட்டார்னதும், இனிமேல் நல்லவாள் இங்கே ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு இல்லை, போக்கிரி சாக்கிரிகளுக்கு தான் இந்த உலகம், நல்லவாளுக்கு இல்லை. அதனால் நம்ம இங்கே இருக்க வேண்டாம்னு விட்டு பாண்டவாலும் சொர்க்காரோகணம், மகாபிரஸ்தானம் சொர்க்காரோகணம்னு போயிட்டால், இந்த சொத்து எதுக்காக அடிச்சுண்டால் எத்தனை லட்சம் குதிரை யானைகள் எல்லாம் போச்சு, மிச்சம் என்னன்னால் ஒன்றும் இல்லை. அதனால் க்ஷேமேந்திரன் சொன்னார், சாந்தி மனோதீயதான், எப்போதும் சாந்தியை மேற்கொள்ளுங்கோ, மனசில் சாந்தியை மேற்கொள்ளுங்கோ. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. வேதம் சொன்னாலே ஒரு 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 அணுவாகம் சொன்னாலே உபனிஷத்தோ இல்லை ஒரு சூரிய நமஸ்காரமோ கேட்டால் மனசுக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்குது. சாந்தியை மேற்கொள்ளணும். தமிழில் கூட ஒரு பாட்டு ஒரு பாடினார், மகான் சாந்தி நிலவ வேண்டும்னு. அதை பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தால் இல்லையா கொஞ்ச காலம். சாந்தி தான் வேணும், சாந்தி மனோதீயதாம் அப்படின்னா மனசுக்கு சாந்தியே மேற்கொள்ளணும். விஷயங்களில் போக போக அசாந்தி தான் ஏற்படும். பகவானை நினைக்க தான் சாந்தி ஏற்படும். நேர பகவானை கண்ண மூடி தியானம் பண்ண முடியாததுக்கு தான் இது மாதிரி புண்ணிய கதைகள். பவேஸ்மின் கிருஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிஹி ஸ்ரவணஸ்மரணார்ஹானி கரிஷ்யன்னிதி கேச்சனான். இப்படி அஜ்ஞானத்தில் உழன்றிருக்கிற ஜனங்கள் கிருஷ்யமானானா, ஏன் இப்படி போய் சிக்கின்னு இருக்காள், தன்னைத்தானே என்னத்துக்கு இப்படி போய் சிலந்தி வலையில் மாட்டிக்கிற பூச்சி போல எதுக்கு மாட்டின்னு இருக்காள்னால் அஜ்ஞானம்தான் காரணம். அஜ்ஞானத்துக்கு எது காரணம்னால் அகங்காரம் மமகாரம் தான் காரணம். நானும் என்னோடதுன்னு நான் நினைச்சாலும் அஜ்ஞானம் மேலிட்டுடும், என்னோடதுன்னு நினைச்சாலும் அகங்காரம் மேலிட்டுடும். அதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நானோ என்னோடதுன்னோ அது நமக்கு லேசில் விடுறது கிடையாது. அதனால அவித்யா, அவித்தியினால அடுத்தடுத்து ஆசைகள் ஏற்படுறது, ஆசையினால கர்மாக்கள் வளர்றது. அவித்யா காம கர்மபிஹி. பொதுவாகவே கர்மாக்கள் ரஜோகுணம்தான். கர்மஸ்ரத்தாது ராஜசி அப்படின்னு சாஸ்திரம். ரஜோகுணத்தில் இருக்கிறவாள் தான் கர்மாக்களில் ரொம்ப ஈடுபடுவா. கர்மாக்கள் அப்படின்னு சொன்னால் 2 விதமான கர்மாக்கள், லௌகீகம் வைதீகம்னு 2 விதமாக இருக்குது. எதாக இருந்தாலும் கர்மா தானே. வைதிகமான கர்மாக்கள் லௌகீகத்திலேருந்து உபரத்தியை ஏற்படுத்துறதுக்காக தான் ஸ்ருதஸ்மார்த்தாதி கர்மாக்கள் ஏற்பட்டது. ஆனாலும் அதுவும் நமக்கு ஒரு கட்டத்தில் விரோதம்தான். சும்மா இருக்கிறது அப்படிங்கிற நிலை தான் உயர்ந்த நிலை. அது எடுத்ததும் வந்துவிடுமா? சும்மா இருன்னு சொன்னதுக்காக சும்மா இருக்க முடியுமா? நஹி திஷ்டத் க்ஷணமபி ஜாது திஷ்டத் யகர்ம கிருத்து அப்படின்னு பாகவதமும் சொல்கிறது, பகவத் வச்சனமும் இருக்கு. ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டான் ஜீவன், ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பான். அப்போது மனசை பகவானிடத்தில் வைக்கணும், வச்சாதான் சாந்தி. நேர பகவானை நினைக்க முடியாததுக்கு தான் இந்த மாதிரி புண்ணிய கதை. வியாசாச்சாரியால் பரம கருணையினாலே, அதுவும் களி ஜனங்கள் கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவிய உபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் அப்படின்னு மனசு கட்டுப்படாததுக்கு என்னென்ன காரியங்கள் உண்டோ எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். மனசு கட்டுப்பட்டாதான் உயர்ந்த அனுபவங்கள் கிடைக்கும். ஆனால் செயல் முழுக்க விழிச்சுட்டு இருக்கிற நேரம் முழுக்க எப்படி இருக்குன்னால் மனசு கட்டுப்படாத என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் அதில் தேட்டையாக பண்ணிட்டு இருப்பார். மனசை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் கட்டுப்படாத அளவுக்கான காரியங்களில் ஈடுபட்டு இருப்பார். அப்போது அவித்யா காமகர்மபிஹி இப்படி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பாகவதத்தை தவிர வேறு என்ன கதி இருக்குது? புண்ணிய கதைகள், ராமாயண பாகவதாதி கிரந்தங்களை கொஞ்சம் கேட்டோமானால் மனசுக்கு ஒரு சமாதானம் ஏற்படும். எல்லாராலையும் யோகாபியாசம் பண்ண முடியுமா? கண்ண மூடி
எல்லாராலையும் தீரனாக இருந்து சந்நியாச மார்க்கத்தில் போக முடியுமா? விஷயத்தில் வைராக்கியம் ஏற்பட்டு விடுமா? அப்படி இல்லாதவாளுக்கு வந்துடுத்தூர்னு நினச்சிட்டு இருக்கிறதும் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறதா ஆகிடாத? இல்லாமலே ஒன்று இருக்கிறதா நம்ம ஆரோபிச்சுட்டோமானால் நம்ம மனசில் அதை விட ஒரு க்ஷேம குறைவு என்ன இருக்குது? அது நமக்கும் க்ஷேம குறைச்சல், நம்மளை சுற்றி இருக்கிறவாளுக்கும் க்ஷேம குறைச்சல். அதனால ஒரே உபாயம் என்ன இருக்குன்னால், குந்தி தேவி சொன்னால் பாகவத ஆரம்பமே, உன் கதைகளை கேட்கறதும் பாடுறதும் உன் நாமத்தை சொல்றதை தவிர வேற உபாயம் இல்லை கிருஷ்ணா. ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி அபீக்ஷ்ணசா ஸ்மரந்தி நம்தந்தி தவேஹிதம் ஜனாஹ தயேவ பஷ்யந்த்யசிரேண தாவகம் பவப்பிரவாஹோ பரமம் பதாம்புஜம். உன்னுடைய கதைகளை கேட்கற முதல் சாதனம் கதையை கேட்கணும். கேட்கறதுக்கு ஒரு பொறுமை வரணும். ரொம்ப குறைச்ச பேசினா கூட ஒரு சென்டென்ஸை முழுசாக பேச விட மாட்டேங்கிறாள் எதிராளியே. பாதியிலேயே இவா வாங்கி பேசுகிறாள். பேச விடுறதை முதல்ல கேட்கறதுங்கிறதுக்கு ஒரு படியணும், ஒரு அபியாசம் வரணும். எதிராளி என்ன சொல்கிறாளுங்கிறத கேட்கறதுக்கு அது எவ்வளோ தூரம் மனசில் வாங்கிக்கிறோங்கிறது அப்புறம். எதிராளி பேசினா கேட்கறதுக்கு ஒரு பொறுமை முதல். எல்லாத்துக்கும் பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் தான் பெரிய நிலைகளை அடைய முடியும். க்ஷமையா விஷ்டிதம் ஜகத். பொறுமையினால தான் பெரிய நிலைகளை அடைய முடியும் அப்படின்னு பாரதம் சொல்கிறது. பொறுமை வேணும். கதைகளை கேட்கணும். கேட்க கேட்க தான் பகவான் உள்ளே வருவாள். அவர்கிட்ட ஒரு பிரீத்தி ஏற்படும். அப்புறம் அவர் நாமத்தை சொல்லணும்னு தோணும். ஸ்ருண்வந்தி காயந்தி, ஏதாவது ஒரு ஸ்தோத்திரம் படிப்போமா, குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, கஜேந்திர ஸ்துதின்னு ஏதாவது புண்ணிய கதைகளை முள்ள முள்ள அப்படி கேட்டு கேட்டு அப்புறம் அதில் ஒரு ருச்சி உண்டாயி ஒரு கோவிந்த தாமோதர ஸ்தவம், ஒரு கிருஷ்ணாஷ்டகம், ஒரு அச்சுதாஷ்டகம், ஏதாவது ஒன்று பகவானுக்கு பிரீதியாக நம்மளும் செய்ய வேண்டாமா? வாக்கை கொடுத்துருக்கானே பகவான். ஒரு நாராயணியத்திலேருந்து ஒரு தசகம், ஒரு ஆதித்ய ஹிருதயம், ஒரு சம்ஷேப ராமாயணம், ஒரு சங்கிரகாத்தியாயம், ஏதாவது ஒன்று. இந்த கொடுத்த வாக்குக்கு அதை நம்ம வேற எப்படி அதை விநியோகம் பண்ணுறது? பகவான் கொடுத்ததே. பாக்கி எதை கொடுத்தாலும் அது அவன் கொடுத்தது தான். ஒரு புஷ்பமாக இருந்தால் நம்ம சிருஷ்டி பண்ண முடியுமா? ஒரு பழத்தை நம்ம சிருஷ்டி பண்ண முடியுமா? உலகமே அவரோடது தான். அதெல்லாம் கொடுத்ததா ஆக்கார். நம்ம நேர கொடுக்கறது அவருக்குன்னு சொன்னால் மனசு தான். நம்ம கொடுத்ததுங்கிறது ஆகுங்கிறது மனசு தான் ஆகும். அந்த மனசை நேர வைக்க முடியாததுக்கு தான் இது மாதிரி புண்ணிய கதைகளில் மனசை வைக்கிறது. வாக்கு மூலமாய் நல்ல ஸ்தோத்திரங்களை படித்து அதை பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது. மனசு இருந்தால் தானே வாக்கு பேசும். மனசை பகவானிடத்தில் வைக்கிறதே தானே நல்ல ஸ்தோத்திரங்களே வாக்கு ஈடுபாடோடு சொல்லும். ஸ்ருண்வந்தி காயந்தி, அப்புறம் அதையே நினைக்கிறது. அப்புறம் பகவானே அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் நினைக்கிறது. ஸ்மரந்தி, அதில் சந்தோஷத்தை அடைய பழக்கிக்கிறது. இதெல்லாம் என்ன கதை? எனக்கே தெரியுமே எல்லா கதையும். பாகவதமா எனக்கே தெரியுமே, ராமாயணமா எனக்கே தெரியுமேன்னு தெரிஞ்சுக்கிறது கூட, தெரிஞ்சுனுட்டேங்கிறது கூட அது அகம்பாவத்துக்கு வேணால் அது தீனியாக ஆகுமே தவிர, அதில் ஒரு அல்ப சந்தோஷம் ஏற்படுமே தவிர நிரந்தர சந்தோஷம் கிடைக்காது. தெரியாதுன்னு நினச்சிட்டு தான் கேட்கணும், எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு தான் சொல்லணும். ஆனாலும் இதில் ஈடுபடணும். ஸ்மரந்தி நம்தந்தி தவேஹிதம் ஜனாஹா. பகவானுக்குன்னு எப்போ ஆயிட்டமோ, வைஷ்ணவாலில் கூட சரணாகதி தத்துவம் அப்படின்னு சொல்லுவாள். பகவானே சரணாகதி பண்ணுறது, அதற்காக தான் அந்த சமாஸ்ரயணங்கள்லாம் பண்ணிக்கிறது. சமாஸ்ரயணம் பண்ணிண்டாச்சு, அப்புறம் என்ன பண்ணணும்? பகவான் சரணாகதி பண்ணியாச்சுன்னால் இனிமேல் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைம்பா. அதனால் அவளுக்கு பெருசாக சௌத காரியங்கள் கூட இப்போ வைஷ்ணவாலில் கூட 1-2 அக்னிஹோத்திரிகள் தான் இருக்கா. அக்னிஹோத்திரி சமூகத்தில் கூட 1-2 பேர் தான் இருக்கா. செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. பெருமாள் ஆசிரியச்சுட்டே என் ஜென்மலாபம் ஆயிடுது. சரணாகதி தான் உயர்ந்த தர்மம்னு சொல்லுவாள். செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைம்பாள். ஆனாலும் அவளுக்கும் ஒன்று இருக்குது செய்ய வேண்டியது. சரணாகதி லட்சணம் என்னன்னால் அப்புறம் பெருமாளையே எப்பொழுதும் நினச்சின்னு இருக்கார். பெருமாளையே எப்பொழுதும் நினச்சிட்டு இருந்தால் விவகாரங்களை எப்படி செய்ய முடியும்? அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கும். சன்னியாசியாக இருந்தால் கூட அவளுக்கு சில நியமங்கள்லாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுனால் துவயத்தை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணு. சரணாகதி பண்ணிவிட்டே பெருமாளை, சரணாகதி பண்ணதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாது. பின்ன என்ன பண்ணணும்னால் இருக்கிற காலம் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு இதை சொல்லிகிட்டே இருக்கார். துவயத்தையோ இல்லை அஷ்டாட்சரத்தையோ ஒன்னமோ நாராயணாய ஒன்னமோ நாராயணாயான்னு அந்த அஷ்டாட்சரத்தை எப்போதும் ஸ்மரிச்சுண்டு எப்போதும் இந்த துவயத்தை நினச்சிட்டு இருந்தால் தானே சரணாகதி பண்ணத்துக்கு அடையாளம். நான் அவரையே நம்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னால்
அதுக்கு என்ன அடையாளம்னால் அவரையே நம்பியிருக்கேன்னு வெறுமனை சொன்னா போறார், அவர் ஆசிரியச்சிருக்கேன்னு வெறுமனை சொன்னா போறார், அவர் நினைவாவே இருக்கார். அதுக்காக கொஞ்சம் நிறைய ராமநாமம் எழுதுறது, ராமநாமம் ஜெபிக்கிறது, ஆலயத்தில் போய் பெருமாளை தரிசனம் பண்ணுறது, நல்ல ஸ்தோத்திரங்களை படிக்கிறது, ஆற்றுல படமோ பிம்பமோ வச்சுட்டு பகவானை ஆராதிக்கிறது. ஒரே விஷயத்தில் ஈடுபட முடியலைங்கிறதுக்காக தான் இத்தனை விதானங்கள் வச்சுருக்காள். ஒரு துளசியை வச்சு ஜலம் விடுறது, ஒரு புஷ்பத்தோட்டம் போட்டு திருமங்கை தொண்டரடி பொடியாழ்வார் போல பெரியாழ்வார் போல அவெல்லாம் புஷ்ப கைங்கரியம் பண்ணுவாள். தோட்டங்கள் அமைச்சு ஜலம் விட்டு அதுலேருந்து புஷ்பத்தை எடுத்து மாலை கட்டி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது. அது கூட பெருமாளுடைய நனவுக்காக தான். எப்படி பூ வச்சுருக்கேன் பார்த்தியா, எப்படி பூக்கிறது பார்த்தியான்னு 4 பேரை கூப்பிட்டு காட்டுறதுக்காக இல்லை. சில வீடுகளில் செடி வச்சு விடுவா, பூவை பெருக்கி விட மாட்டாள். வாசலில் அது அழகுக்காக அது பூத்து அதிலேயே வாடி செடியிலே அப்படியே உதிர்ந்து போகும். ஒரு நாள் ஜீவனது, ஒரு நாள் தான் அதோட ஆயுசுன்னு சொன்னால், அது பூத்த உடனேயே கையோட பெருமாளுக்குன்னு பூத்ததை சமர்ப்பிச்சு விடும். விஷ்ணு புராணத்தில் சொன்னால் அந்த செடிகள்லாம் எதிர்பார்க்குமாம் பாகவதனே, இந்த பூவை வந்து எப்போ பறிப்பான், எப்போ கொண்டு பெருமாள்கிட்ட சமர்ப்பிப்பான், எனக்கா கை கால் இல்லையே, இருந்தால் நானே ஏறி போய் பெருமாளுடைய கழுத்தில் சாத்தின்னு விடுவேன், நானே போய் பெருமாளுடைய காலை அண்டி விடுவேன். பூத்துட்டேன், அந்த செடி நினைக்குமா நான் பூத்துட்டேன், இதை யார் கொண்டு சேர்ப்பாள், யார் கொண்டு சேர்ப்பாள்? அப்போ பாகவதன் தேவைப்படுறது. அந்த இடத்துல ஒரு பாகவதன் வந்து அந்த புஷ்பத்தை பறித்து பகவானுக்கு மாலை கட்டியோ பகவானுக்கு சமர்ப்பிச்சான்னாலோ அந்த செடிகள்லாம் சந்தோஷப்படுறது. அது ஒரு கைங்கரியம் பெருமாளுக்குன்னு யாவத் ஜீவம். அப்படி தானே இன்றைக்கி கூட ஸ்ரீரங்கத்தில் அவள் இல்லைன்னா கூட அவள் பேரை சொல்கிறா போல் மதுரகவி ஆழ்வார் நந்தவனம், தொண்டரடிப்புடி ஆழ்வார் நந்தவனம் தான். மாமண்டபத்தில் போனோமானால் கரையில் 2 நந்தவனம் வேற சில பேரோட ஆக்கிரமிப்புக்கு ஆயிடுது. ஆனாலும் இன்னும் மதுரகவி ஆழ்வாரோடதெல்லாம் இருக்குது. தொண்டரடிப்புடி ஆழ்வாரோடது தான் முழுக்க, மாமண்டப கரை முழுக்க அங்கே தோட்டம் போட்டு அங்கேருந்து புஷ்பத்தை கொடலியில் பறிச்சுன்னு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு இருந்தாள் அப்படின்னு அவள் யாவஜீவம் உயிராக வச்சுட்டு இருந்தாள். அதுபோல் அனந்தாழ்வான் அப்படின்னு ஒருத்தர் திருமலையில் அப்படி ஒரு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாள். பகவானுக்குன்னு ஆறதுன்னால் சும்மா சொன்னா போருமா? 100 கோடி ராமநாமா ஜபிக்கிறேன்னு சங்கல்பிச்சுட்டு ஜபிச்சார் தியாகராஜ சுவாமிகள். 13 கோடி திரையோதசாட்சரியை ஜபிப்பேன்னு ராமதாஸ் சுவாமிகள் ஜபிச்சார். அதுபோல் 24,000 கீர்த்தனை வால்மீகி ராமாயணம் 24,000 ஸ்லோகம் எழுதினாரானால் நான் 24,000 கீர்த்தனை பாடுவேன். அவர் தான் எழுதி விட்டாரே, நான் என்னத்துக்குன்னா நான் என்ன பண்ணுவேன் ராமனுக்குன்னு நான் எப்போ ஆயிட்டேனோ நான் என்ன பண்ணுவேன் அவருக்கு? அப்போ ஒரு 24,000 கீர்த்தனை நானும் பாடுவேன் அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் பாடினால்னு அவளோடலாம் சரித்திரம். 100 கோடி ராமநாமா நினச்சி பாருங்க. ஒரு 1008 ஜபிக்கணுமானால் 10 நிமிஷம் ஆகும், 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும் கடிகாரம் வச்சுட்டு. அது நம்மளால் முடியும். ஒரு 1008 ஜபிக்கிறதானால் 100 கோடி ஜபிக்கணுமானால் ஒரு நாளைக்கு 1,08,000 ஜபிச்சாலே 20 வருஷம் ஆகும். கால்குலேட்டர் வச்சுன்னு கணக்கு பண்ணி பார்க்கலாம். ஒரு 1008 ஜபிக்க 10 நிமிஷம் ஆகும்னால் 1,08,000 ஜபிக்க எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு நாளைக்கு? சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் தான் நேரம் இருக்குது. மிச்சம் வேறு எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் 20 வருஷத்தில் முடிக்க முடியாது. 1,08,000 ஜபிச்சு 20 வருஷத்தில் முடிக்கணும்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டாளானால் அவெல்லாம் ஆயுஷை எப்படி அருமையாக ஆக்கியிருக்காள். போதேந்திர சுவாமிகளும் 1,08,000 ராமநாமா பண்ணாது பிக்ஷை பண்ண மாட்டாள் அப்படின்னு அவளுடைய சரித்திரம் சொல்கிறது. ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்த்யபீக்ஷ்ணசாஹ ஸ்மரந்தி நந்தந்தி தவேஹிதம் ஜனாஹ தயேவ பஷ்யந்த்யசிரேண தாவகம் பவப்பிரவாஹோ பரமம் பதாம்புஜம். இப்படி ஒருத்தன் வாழ்க்கை, இதுதான் சுலபமான மார்க்கம். பாகவதம் சொல்லி கொடுத்தவை. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்திரமிதம் உத்தமம்னு பாக்கி மார்க்கங்கள்லாம் கம்பீரமாக இருக்கு. எல்லாராலையும் போக முடியாது. பரதயோகீஸ்வரன் மாதிரி யாராவது ஒருத்தர் 2 பேர் போகலாம். கர்மயோகமும் கர்மகாண்டமும் ரொம்ப தலையை சுத்தறது. ஒரு ஆச்சமனத்துலேருந்து ஆரம்பித்து எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஆயுசு முடிஞ்சு போயிடுறது. அதுவும் ரொம்ப துரூகமாக இருக்குது. பக்தி சாதனமும் பக்தியும் வந்து மேலாக பார்க்கறதுக்கு சுலபம் மாதிரி இருக்கே தவிர பக்தி தான் கஷ்டம் வேணா. கர்மயோகம் ரொம்ப சுலபம். வாஜபேயாதி யஜ்யங்கள் கூட அதுக்கு ஒரு முடிவு தெரியறது. ஆரம்பித்தோமானால் சுக்லாம்பரதனம்னு கொட்டினோமானால் காயேன வாசா மனசேந்திரிய இதுவார்னு சொல்லி சந்தியாவந்தனத்துலேருந்து மகாக்கிருத்துக்கள் பர்யந்தம் அதுக்கு ஒரு முடிவு தெரியறது. ஆரம்பம்னு சொன்னால் முடிவு தெரியறது. பக்திக்கு ஆரம்பம் தான் தெரியறது. ஆரம்பிக்க தான் முடியுமே தவிர முடிவு கிடையாது அதுக்கு. அது செஞ்சுட்டே இருக்க வேண்டியது தான். அது ஒரு உணர்வு. அது கர்மயோகம் போல இல்லை, ஞானம் போல இல்லை. ஞானத்துக்கு ஜெகன்மித்யா ஜெகன்மித்யான்னு நினப்பு இருந்தால் போகிறோம், அதை திருடமாக வச்சுட்டு இருந்தால் போகிறோம்.
அதை விட கஷ்டம் பக்தி யோகம்தான். ஆனால் ஞானயோகம், பக்தி யோகம், கர்மயோகத்தை காட்டிலும் சுலபமான ஒரு வழியை வியாசாச்சாரியால் பாகவதத்தில் சொல்லி கொடுக்குறார். அதெல்லாம் இருக்கட்டும்பா, கர்மயோகம் பக்தி யோகங்கள்லாம் இருக்கட்டும். எப்பெல்லாம் முடிகிறதோ சமயம் கிடைக்கிறதையெல்லாம் சாதுக்கள் மூலமாக பகவத்குணம் கேளு. முடிஞ்ச அளவுக்கு அவன் நாமத்தை அலர். ஸ்ருண்வந்தி காயம் திகிருணம் தியபீக்ஷ்ணசா. கதைகள் மாறும், ஸ்தோத்திரம் பண்ணுறவாள் மாறுவாள், ஆனால் சொல்கிற விஷயம் மாறாது. பாகவதத்தில் எந்த துதியை எடுத்துட்டாலும் எந்த அத்தியாயத்தை எடுத்துட்டாலும் திரும்ப திரும்ப இதை தான் சொல்கிறார். பாகவத கடைசியில் முடியறதையும் நாம சங்கீர்த்தனம் எஸ்ஸே சர்வபாப பிரணாசனம்னு. என்னால் களி ஜனங்களுக்குன்னு சொல்ல வந்த கிரந்தம் பாகவத். இவாள்கிட்ட போய் கர்மயோகம் பக்தி யோகம்னு சொல்லிட்டு இருந்தோமானால் வரவாள் ரொம்ப குறைச்சலாக ஆகிடுவாள். பிஹெச்டி மாதிரி பெரிய படிப்பாக இருக்கும் அவளுக்கு சுலபமாக சொல்லணுமானால் நாமத்தை சொல், கதைகளுக்கு. மம குணகணலீலா கர்ணனைஹி கீர்த்தனாத்யைஹி. கபில தேவஹூதி சம்பாதத்திலையும் நம்பூதிரி பகவான் சொன்னதாக இதை தான் சொல்கிறார். பாகவதத்திலையும் அதை தான் சொல்கிறாள். அதை தான் கபில தேவஹூதி சம்பாதத்திலையும் சொல்லப்படுற. இதுதான் சுலபமான வழி. பேர்பட்ட அந்த பாகவதத்தில் இப்போ பூகோள ககோலங்கள் வர்ணிச்சுருக்கு. இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், பகவத் விஷயத்துக்காக தானே ஏற்பட்டது பாகவதம். அதை விட்டுட்டு இந்த தீபம் இப்படி இருக்குது, அதில் 7 மலைகள் என்னென்ன பேர்களோடு இருக்குது, 7 நதிகள் இருக்குது, அப்புறம் அதுலேருந்து 800 சமுத்திரம் இருக்குது, கிருத்தோதம் இருக்குது, சுத்தோதம் இருக்குது, இப்படி நதிகளை சொல்லிட்டு நதிகளில் அந்த அந்த சமுத்திரத்துக்கு மத்தியில் ஒரு தீபம் இருக்குது, அந்த தீபத்தில் இன்னென்ன பேருடைய மலைகள் இருக்குது, அதில் இன்னென்ன வர்ணத்துக்கார ஆள் இருக்கா, இப்படி சொல்லுவானே அப்படின்னால் முதல்ல லோகம் முழுக்க பகவானாக பார்க்க தெரியணும். பாகவதம் சுகர் ஆரம்பிக்கிறதையே எங்கேயோ இருக்கிற பகவானை நினைன்னா பார்க்காத பகவானை நினைன்னா எப்படி நினைக்க முடியும்? முதல்ல பார்க்குறதெல்லாம் முதல்ல பகவான்னு நினைக்க பழகிக்கும். எதை பார்த்தாலும் பகவான்னு நினைக்க பழகின்றாதான் அப்புறம் பார்க்காத பகவானிடத்துல திருடமான ஒரு பிரேமை ஏற்படும். வாசுதேவ சர்வமிதிங்கிறது முதல்ல லோகத்தில் உண்டாகணும். எல்லாரிடத்துலையும் ஒரு பிரேமை உண்டாகணும். கடைசி பட்சம் வெறுப்பாது இல்லாமல் இருக்க, சீ தூன்னு சொல்லாமலாது இருக்க பழகிக்கணும். ஒரு அன்பை ஏற்படுத்திக்கணும். எல்லாரிடத்துலையும் அன்புங்கிறது வைக்க முடியுமா? வைக்க முடியாது. குணதோஷங்கள் தான் தெரியும் யாரை பார்த்தாலும். அப்போ வெளியில் பார்க்காம எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்காருங்கிற பாவனையோடு பார்க்கறதுல ஒரு அன்பு, ஒரு கஷ்டப்பட்டவாளை பார்த்தோமானால் ஒரு காருண்யம், ஒரு தயை இத்தியாதிகளை பழக்கிண்டு லோகத்தை பகவதுடைய அம்சமாக நினைக்கிற. பாதோஸ்ய விஸ்வா பூதானி வேதமும் அப்படி தானே சொல்லி கொடுக்கறது நமக்கு. அப்புறம் தானே பகவானை பற்றி சொல்கிறது. திரிபாதஸ்யாமிருதம் திவி. முதல்ல பிரத்யக்ஷத்தில் ஒரு விஸ்வாசம் ஏற்பட, ஆலயத்தில் இருக்கிற பகவான்னு தோணணும். அப்புறம்தான் பரமாத்மா சர்வேஸ்வரங்கிற சாஸ்திரம் சொல்கிற விஷயம் அவனுக்கு புலப்படும். ஆலயத்தில் இருக்கிற மூர்த்திகிட்டே ஈடுபாடு வரலைன்னால் சாஸ்திரத்தில் எப்படி விஸ்வாசம் ஏற்படும்? நேர பார்க்கிற மூர்த்திகிட்டேயே ஒரு குருட்டையோ ஒரு பிம்பத்திட்டையோ ஒரு ஈடுபாடு வரலைன்னால் அவனுக்கு பார்க்காததில் எப்படி விஸ்வாசம் வரும்? அதனால் பார்க்குறதெல்லாம் பகவான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எல்லாமே பகவத் விபூதி தான். பிரகிருதிங்கிறது மாறுதலுக்கு உடையது தான். இப்போ பாகவதத்தில் வர்ணிச்சிருக்கால் பூகோளங்களை பற்றினால் அதில் மாறுதல்கள் ஏற்படும். மாறுதல்கள் உடையது தான் பிரகிருதிங்கிறது. ஆனாலும் பிரகிருதிங்கிறது பகவானுடைய சக்தி தானே. அந்த பாவனையில் இந்த கதைகளை ஸ்மரிக்கணும். அதோடு கூட அந்த பூகோளத்தில் ஒருத்தர் அக்னிஸ்வரூபமாக பகவானை ஆராதித்தார், ஒருத்தர் ஜலரூபமான பகவானை ஆராதித்தார், ஒருத்தர் சூரிய மண்டலத்தில் பகவானை ஆராதித்தார், ஒருத்தர் சந்திரனை பகவானை ஆராதித்தார், சந்திர பகவானை ஆராதித்தார். நேதிக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம். இதெல்லாம் ஆராதிச்சார்னு சொல்கிறது இதுலேயும் பகவத் ஆராதனத்தை சொல்கிறதுக்காக தான். ஏதோ அப்படி ஒரு தீவு இருந்தது, அங்கே ஒரு மலை இருந்ததுன்னு சொல்லிட்டு விடல பாகவதம். அங்கே ஒரு பக்தன் இருந்தான், அவன் இப்படி பகவானை ஆராதிச்சுன்னு இருந்தான். எல்லாத்துலேயும் பாகவதத்தினுடைய ஒரே நோக்கம் என்னென்னால் பகவானுடைய ஆராதனத்தை நமக்கு உள்ள செலுத்தார். அங்கே சூரியனா பகவானை ஆராதிச்சுன்னு இருந்தால், சந்திரனாக பகவானை ஆராதிச்சுன்னு இருந்தால் பகவான் தான். அங்கே சோமன்கிற பேரில் பகவானாக ஆராதிக்கப்பட்டு இருந்தார், சூரியன்கிற பேரில் ஆராதிக்கப்பட்டு இருந்தார் அப்படின்னெல்லாம் நேற்றைய தினம் இந்த விஷயங்கள்லாம் சொன்னோம். சுரேங்கிற அந்த தீவுனால ஆனது தான் இந்த சால்மழி அப்படிங்கிற தீவு. அதுதான் கருடனுடைய வாசஸ்தலமாக அது இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. ஏவம் சுரோதாத்
बहिस्तद्विगुणः समानेनावृतो घृतोदेने यथा पूर्वः कुशद्वीपो यस्मिन् कुशस्तम्भो देवकृतस्तद्वीपाख्याकरोज्ज्वलन इवापरः स्वषष्प रोचिषा दिशो विराजयति तद्वीपपतिः प्रयव्रतः राजन्ये हिरण्यरेता नामे स्वं दीपं सप्तभ्यः स्वपुत्रेभ्यो यथा भागं विभज्ये स्वयं तपातिष्ठते वसुवसुदान दृढरुचि नाभिगुप्तस्तुत्यव्रते विविक्त वामदेवनाभ्यः கல் சமுத்திரத்துக்கு அண்ணண்டே அந்த சால்மலிங்கிற தீவு போல 2 மடங்கு பெருசாக குஷங்கிற ஒரு தீபம், குஷத்தினாலேயே ஆனது, தர்ப்பத்தில் ஒரு விதம் வகை. அந்த குஷத்தினுடைய நுனியில மகா பிரகாசமாக இருக்காம். அதனாலேயே அந்த தீவு பிரகாசிக்கிறதா. 4 பக்கங்களும் திசோ விராஜயதி. அந்த குஷத்வீபம் நெய் சமுத்திரத்தினால சூழப்பட்டிருக்கான். அந்த தீவுக்கு ராஜாவாக பிரியவிரதனுடைய புத்திரன் ஹிரண்யரேதஸ் அப்படிங்கிறவர் அங்கே இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அந்த தீவிலே 7 புத்திரர்கள் அவருக்கு, அது பெயர் கொண்டதாகவே அதை 7ஆக விபாகம் பண்ணினார். வசு, வசுதானன், திருடருச்சி, நாபிகுப்தன், ஸ்துத்யவிரதன், விவிக்தன், வாமதேவன் அப்படிங்கிற பேரோட 7 பேருக்குமாக பிரித்து கொடுத்து தானும் பகவானே ஸ்வயம் தபா ஆதிஷ்டத்தை, தானும் பகவான் ஆராதித்து அவர் க்ஷேமத்தை அடைஞ்சார். தேஷாம் வருஷேஷு சீமாகிரயோ நத்யஷ்சாபிஜ்ஞாதாக சப்த சப்தைவ சக்ரச்சதுஷ்ருங்கः கபிலश्चित्रकूटो தேவானீக ஊர்ಧ್ವரோமா द्रविणयति ரசகுல்யா மதுகுல்யா மித்ரவிந்தா ஸ்ருதவிந்தா தேவகர்ப்பா घृतच्युता மந்திரமாலேதி. அந்த வருஷங்கள்ல 7 மலைகளா எல்லா தீபங்களுக்கும் இது அடையாளமாக சொல்லப்படுற 7 மலைகள், 7 நதிகள். மலைகள் சக்கரம், சதுஷ்ருங்கம், கபிலம், சித்திரக்கூட்டம், தேவானீகம், ஊர்ಧ್ವரோமம், திரவிணம் அப்படிங்கிறது. யாசாம் பயோபிஹி குஷத்வீபூகசா குஷலகோவிதாபியுக்த குலக சஞ்ஞா பகவந்தம் ஜாதவேதஸ்வரூபினம் கர்மகோஷலேன யஜந்தே. குஷலர், கோவிதாரர், அபியுக்தர், குலகர் அப்படிங்கிற 4 முக்கியமான வகுப்புக்காரால் அங்கே அந்த குஷத்வீபத்தினுடைய வாசிகளாக பிரகாசிக்கிறார். அங்கே இருக்கிற புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணிட்டு அக்னி ரூபமான யஜ்ஞ புருஷனை ஆராதிக்கிறாளாம். ஜாதவேத ஸ்வரூபம் பகவந்தம், அக்னியே தெய்வம். அதுலேயே ரொம்ப முக்கியம் நம்ம மதத்தில், பாக்கி மதத்தில் இல்லாத ஒரு அழகு நம்ம மதத்தில். எந்த காரியம் பண்ணணும்னாலும் தீபத்தை ஏற்றி வச்சு ஆரம்பிக்கிறது. விளக்கு ஏறிடுறதா பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிப்பார். விளக்கில் பகவான் இருக்கா, தீபஜோதியில் பகவான் இருக்கா. கண்ணுக்கு தெரியறதுல முதல்ல ஒரு விஸ்வாசம் ஏற்பட. ஒரு குடத்தில் ஜலம் எடுத்து வச்சோமானால் ஜலத்தில் பகவான் இருக்கார். அந்த அக்னியிலேயே ஒரு விளக்கேற்றினாலே அதில் பகவத் பாவனை வரணும்னு சொன்னால் மந்திரவத்தாய் அரணிக்கட்டையை கடைஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய அக்னியிலே மந்திரத்தினாலேயே உண்டான அந்த ஜாதவேதசன் இடத்துல விஸ்வாசம் வராமல் இருக்கலாமோ? அந்த ஜாதவேதசன் இடத்துல பகவானை ஆராதிக்கிறார். எப்படி ஆராதிக்கிறான்னால் ஜாதவேதஸ்வரூபம் பகவந்தம் கௌர்ம கௌசலேன யஜந்தே. கர்மான்னு ஒன்று, கர்ம கௌசலம்னு ஒன்று. கர்மயோகத்தை தான் கர்ம கௌசலம்னு சொல்கிறா. யோக கர்மசு கௌசலம் அப்படின்பார் கீதையிலேயே. ஒரு காரியத்தை செய்யறதானால் நான் செய்யறேன் அப்படிங்கிற அபிமானத்தோடையோ இதோட பலன் எனக்குன்னு சங்கல்பிச்சுட்டோ செஞ்சோமானால் அது கர்மா. அதனால அவன் பந்தப்படுறான். கர்ம யோகம்னால் இது நான் செய்யலையே, செய்யறதுலேயே அபிமானத்தை விட்டு இதோட பலனும் எனக்கு இல்லை பகவானுக்கு அப்படிங்கிற பாவனையோடு செய்யறது. இது சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பித்து யஜ்ஞங்கள் பர்யந்தம் எது பண்ணினாலும் பகவானுக்கு பகவானுக்குன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. இந்த ஸ்லோகம் கூட பாகவதம் தான் நமக்கு சொல்லி கொடுக்குற. ஏகாதச ஸ்கந்தத்திலே காயேன வாச்சா மனசேந்திரியர்வான்னு சந்தியாவந்தனத்திலேருந்து எல்லாத்துலேயும் சொல்கிறோமே, அது நவயோகி உபாக்கியானத்தில் வர ஸ்லோகம் தான். பகவந்தம் ஜாதவேதஸ்வரூபினம் கர்மகூசலேன யஜந்தே. யஜ்ஞபுருஷனை ஆராதிக்கிறார். அக்னி சர்வா தேவதா, அக்னிதான் எல்லா தெய்வங்களுடைய ஸ்வரூபமாக இருக்கார்.
அக்னிர்தேவோ திஜாதீனாம் அப்படின்னு விசேஷமாக பிராமணாளுக்கு அக்னி தான் தெய்வமாக இருக்கா. அதனால தான் சமிதாதானம், உபாசனம், அக்னிஹோத்திரம் எது பண்ணினாலும் அக்னியோட ஒரு சம்பந்தம் நமக்கு கடைசி பர்யந்தம் அக்னியோட ஒரு சம்பந்தம். பரஸ்ய பிரம்மண சாட்சாதி ஜாதவேதோசி ஹவ்யவாட்டி தேவானாம் புருஷாங்கானாம் யஜ்ஞேன புருஷம் யஜேதி இதி யஜேதி. அந்த அக்னி பகவான் அவனை ஸ்தோத்திரம் பண்றார். அந்த அக்னி பகவான் சாட்சாத் பரபிரம்மத்தோட ஸ்வரூபம். பரஸ்ய பிரம்மண சாட்சாதி எல்லாமே பகவான் தானே. கபிலோபதேசத்தை எடுத்துட்டோமானால் ஒரு அத்தியாயம் கீழே நம்ம சொல்லியிருக்கோம். நோததிஷ்ட ததா விராட்டு, நோததிஷ்ட ததா விராட்டுன்னு பிரகிருதியை வர்ணிக்கிற இடங்களில் ஒரு அத்தியாயம் முழுக்க வரும். அது பிரதிய ஸ்கந்தத்தில் ஆகாசம் உண்டாச்சு, ஆகாசத்துலேருந்து அவ்யக்தத்துலேருந்து ஆகாசம் உண்டாச்சு, ஆகாசத்துலேருந்து காற்று உண்டாச்சு, காற்றுலேருந்து அக்னி உண்டாச்சு, அக்னியிலேருந்து ஜலம் உண்டாச்சுங்கிறது வேதம் சொல்லிட்டு வருது. வேதம் அது வரைக்கும் தான் சொல்கிறது. அதுக்கு மேலே ஒருபடி நமக்கு புரிகிறா போல வியாசாச்சாரியால் சொல்கிறாள். ஆகாசத்துலேருந்து காற்று எப்படிரா உண்டாச்சு, யார் உண்டாக்கினார்? உள்ள பகவான் உள்ள அனுப்பிரவேசம் பண்ணி அந்த விராட்டு உள்ள போகலைன்னால் நோததிஷ்ட ததா விராட்டு. காற்று காத்தாக தான் இருக்கு. உள்ள பகவான் அனுப்பிரவேசம் பண்ணதுனால அதுட்டேருந்து ஒரு சக்தி பெறப்படுறது, அதுதான் அக்னி அப்படிங்க. அப்புறம் அக்னியிலேருந்து ஜலம் உண்டாச்சு அப்படின்னால் பகவான் தான் உள்ள பூந்து அக்னியாயும் இருக்கார், அக்னியிலேருந்து ஜலமாயும் மாறார். அதனால தான் எல்லா இடத்துலையும் பகவான் தான் அப்படின்னு சொல்லப்படுற. அப்போ எல்லாமே பகவான் விட்டால் அக்னியை மூட்டி ஒரு ஹோமம் பண்ணினாலோ யஜ்யங்கள் பண்ணாலோ அதில் பாவனை பண்ண கேட்பானே. பரஸ்ய பிரம்மண சாட்சாதி, இவர் பகவானே. பகவானே இப்படி இருக்கா, என் கண்ணுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்படி இருக்கா. ஜாதவே தோசி ஹவ்யவாட்டி, தேவதைகளுக்கு கொடுக்கறதான ஹவிர்பாகத்தை கொண்டு போய் சேர்க்கிறவரா. அதனால அவருக்கு ஹவ்யவாட் அப்படின்னு பேர். அக்னிக்கு ஒரு அழகான பேர். எந்த தேவதைக்கு கொடுக்கணும்னாலும், ஒரு குழக்கட்டையை பிள்ளையாருக்கு கொடுக்கணும்னாலும் த்ரோ அக்னி மூலமாக தான். அக்னியில் போட்டதுக்கு அப்புறம் தான் அதை கொண்டு அக்னி பகவான் பிள்ளையார்கிட்ட சேர்க்கிறார். அதுபோல் எந்த திரவியத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னாலும் அக்னி மூலமாக தான் கொடுக்கணும். எல்லாத்தையும் பரிசுத்தமாக்குறார் அந்த அக்னி. அப்புறம் அதை கொண்டு தேவதைகள்கிட்ட சேர்க்கிறார். ஜாதவே தோசி ஹவ்யவாட்டு தேவானாம் புருஷாங்கானாம், தேவதைகளுக்கு அப்படி ஒரு உபகாரம் பண்ணுறா. அதனாலேயே தேவதைகள்லாம் என்ன பண்ணாலாம், அக்னி பகவான் தான் எங்கள் எல்லாருக்கும் முன்னோடி. அதனால எல்லாருமா சேர்ந்து அக்னிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி வச்சாலாம். வேதம் போய் சொல்ற, அக்னிர்வை தேவானாம் அபிஷிக்தா. எல்லாருமா சேர்ந்து அக்னிக்கு ஒரு அபிஷேகம். எங்க எல்லாருக்கும் தலைவன் நீந்தாம்பா, எங்களுக்கு ஹவிஸ் கீழே பூலோகத்தில் கொடுக்குறாளானா கொண்டு வந்து சேர்க்கிறது நீந்தானே, எங்களை உஜ்ஜீவிக்க பண்றவன் நீந்தானே. அதனால எங்க எல்லாருக்கும் தலைவன் நீந்தான் அப்படின்னு அக்னிர்வை தேவானாம் அபிஷிக்தா. தேவர்களுக்குள்ள தலைவன் யாருன்னால் அக்னி. சரி, மனுஷாளுக்குள்ள தலைவன் யாரு அப்படின்னு வேதம் போய் அடுத்தது கேட்கிற. மனுஷாளுக்குள்ள தலைவன் யாருன்னால் அக்னிஜின் மனுஷ்யானாம். அக்னிச்சயனம் எவன் பண்ணினானோ அவன் தான் மனுஷாளுக்குள்ள தலைவன். மகாக்னிச்சயனம் பண்ணவன் தான் தலைவன் சொன்னால் இங்கே ஒரு கொடி பிடிக்கிறதுக்காக இல்லை, வேதம் சொல்கிற தலைமை. லோகத்துக்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாம், வேதத்துக்கு தெரியுமோனோ. வேத திருஷ்டியில் பார்த்தோமானால் அக்னிச்சயனம் யார் பண்ணினானோ அவன் தான் தலை. அக்னிர்வை தேவானாம் அபிஷிக்தான் அக்னிச்சின் மனுஷ்யானாம். அதனால வேதம் சொல்றது தஸ்மாத் அக்னிச்சின் ஆபிச்சரித்தவை. ஒரு நாளும் அக்னிச்சயனம் பண்ணவனுக்கு கேடு நினைக்காதே. அவனுக்கு ஒரு கெடுதல் நினைச்சேயானால் பல மடங்காக உனக்கே திரும்பிடும். பிரத்யகே நமபிச்சாரஸ்துணுதே. அவனுக்கு நீ ஒரு கெடுதல் நினைச்சேயானால் பல மடங்கு அது உனக்கு திரும்பிடும் அப்படின்னு எல்லாம் போய் வேதம் சொல்ற. அந்த அக்னி தான் எல்லாருக்கும் தலைவன். அக்னிக்குன்னே ஒரு யாகம். பொதுவாக எல்லா தேவதைகளுக்கும் ஹவிஸை கொடுக்கறது அக்னியில். அந்த அக்னிக்கு பிரதானமாக ஒரு யஜ்ஞம். அதுக்கு தான் ப்ரஹஸ்பதி சவம் அப்படின்னு பேர். ப்ரஹஸ்பதிக்கும் சவன் அப்படின்னு சொன்னால், சவன்னு சொன்னால் இங்கிலீஷ் சவன் இல்லை, சவன் அப்படின்னா 7ன்னு உடனே அப்படி அர்த்தம் பண்ணிக்கிறோம். வேதத்தில் சொல்கிற அந்த சப்தம் சவன் அப்படின்னு சொன்னால் அக்னின்னு அர்த்தம். ப்ரஹஸ்பதி ஒரு பிரதான தேவதை, அக்னி ஒரு பிரதான தேவதை. இவா 2 பேருக்கு முக்கியமாக ஒரு யஜ்ஞம். அது நேராக எடுத்ததும் பண்ண முடியாது. வாஜபேயாதி மகாக்கிருத்துக்கள் பண்ணால் ப்ரஹஸ்பதி சவ யாகம் பண்ண கிடைக்கும். அது ஒரு சோம யாகம். ப்ரஹஸ்பதி சவம் நாம சமாரேபே கிருத்துத்தமம் அப்படிங்கிறது பாகவதம். கிருத்துக்களுக்குள்ள உத்தமமான கிருத்துவம் ப்ரஹஸ்பதி சவம்.
சவன் அப்படின்னு சொன்னால் அக்னி பிரதான தேவதை. தேவதைகளுக்கு வழிகாட்டியான ப்ரஹஸ்பதி ஒரு தேவதை, தேவதைகளை உஜ்ஜீவிக்க பண்ணுற அக்னி ஒரு தேவதை. அது ரொம்ப விசேஷமான அது ஒரு யஜ்யம். அது பரஸ்ய பிரம்மண சாட்சாதி ஜாதவேதோசி ஹவ்யவாட்டி தேவானாம் புருஷாங்கானாம். எல்லா தேவதைகளும் சொல்லப்படுறதேனால் எல்லாம் விஷ்ணுவோட அங்கங்கள் தான். அங்கான்யா தேவதாக. இந்திரன்னு ஒன்று கூப்பிட்டாலும், மகேந்திரன்னு கூப்பிட்டாலும், வருணன்னு கூப்பிட்டாலும், மித்ராவருணன்னு கூப்பிட்டாலும், எந்த தேவதையை கூப்பிட்டாலும் அந்த ஹவிஸை வாங்கிக்கிறவர் யாருன்னால் விஷ்ணு தானா. அதனால தான் பொதுவாகவே யஜ்ஞோவை விஷ்ணு, யஜ்ஞம்னு சொன்னாலே விஷ்ணு தான். தேவானாம் புருஷாங்கானாம் யஜ்ஞேன புருஷம் யஜேதி. தேவர்களுக்கு அவிர்வாகத்தை கொண்டு போகிறவர் விஷ்ணுவனுடையவே அவயவங்களாக இருக்கிறவர். வாக்கு அக்னின்னு சொல்லப்படுற பகவானுடைய வாக்கு தான் அக்னி. ததா கிருதோதாத்பகி க்ரௌஞ்சத்வீபோ த்விகுணः ஸ்வமானேன க்ஷீரோதேனே பரித உபக்ளுப்தோ விருத்தோ யதா குஷத்வீபோ கிருதோதேனே யஸ்மின் க்ரௌஞ்சோ நாம பர்வதராஜோ த்வீபநாம நிர்வர்த்தக ஆஸ்தே. இந்த நெய் சமுத்திரம் தாண்டினோமானால் 2 மடங்கு பெருசாக க்ரௌஞ்சத்வீபம் அப்படின்னு எப்படி குஷத்வீபம் நெய்யால் சூழப்பட்டிருக்கோ அதுபோல் இது பாலால் சூழப்பட்டிருக்கான். இந்த க்ரௌஞ்சத்வீபம், க்ரௌஞ்சம்ங்கிற சொல்ல கேட்டா மாதிரி இருக்கும். இதை எப்போ யாருக்கு கேட்டா மாதிரி இருக்கும்னால் முருகனுடைய சரித்திரத்தை கேட்டவாளுக்கு இது கேட்டா மாதிரி இருக்கு. ஏன்னா க்ரௌஞ்ச மலையே உடைச்சவர் முருகன். முதல்ல முருகன் குழந்தையாகி யுத்தம் பண்ணதே க்ரௌஞ்ச மலையோடு தான். சூரபத்மன் அப்படின்னு ஒரு அசுரனுடைய தொந்தரவு தாங்காதே இந்த இடத்துலையும் அதை சொல்றா. யோசோ குஹ பிரஹரணோன்மதித நிதம்ப குஞ்சோபி க்ஷீரோதேனே ஆசித்யமானோ பகவதா வருணேனாபிகுப்தோ விபவோ பூவா. குஹனால எந்த மலை பிளர்க்கப்பட்டதோ அந்த க்ரௌஞ்ச மலைங்கிறா. சுகாச்சாரியாளுக்கு தான் என்ன ஒரு முருகனை பற்றி சொல்லணுங்கிறதுல ஒரு ஆக்கிரகம். இந்த பார்க்கடலுடைய மத்தியிலே இந்த க்ரௌஞ்ச மலை இருக்கான். அது எப்போ முருகன் உடைச்சார், அதனுடைய வைபவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். இந்த அத்தியாயங்கள்லாம் ரொம்ப அழகு. பகவான் ஆராதிக்கிறத சொல்ல வர எந்த தீபமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பகவானை ஆராதிக்கிறா. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னால் பகவானை ஆராதிக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மம். அதை பயனாக்கிக்கணும். யாராருக்கு எப்படி எப்படி முடியுமோ பாகவதம் படிக்க முடிஞ்சவாள் பாகவதம் படிக்கிறது, முடியலைன்னா ஸ்துதி சொல்ல முடிஞ்சவாள் ஸ்துதிகளை எடுத்து படிக்கிறது, அதுவும் முடியலை விஷ்ணு சஹஸ்ரநாமாவது படிக்கிறது, அதுவும் முடியலை ராமராமராமான்னு பகவன் நாமத்தையாவது வாக்கு அந்நிய வார்த்தைகளை குறைச்சிண்டு அந்நிய வார்த்தையை விட்டவராகி அனுதின பஜனகே மாடுவராகி அப்படிங்கிறார் புரந்தரதாஸ். சாதுக்களுக்கு என்ன லட்சணம்னால் அந்நிய வார்த்தை பேச மாட்டா. அந்நிய வார்த்தை யாராவது பேசினாலானால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துறா போல இருக்குமா சாதுக்களுக்கு. இதே பகவானை பற்றி பேசினாலானால் விடிய விடிய கேட்டுருப்பான். அது அப்படி ஒரு அனுபவத்தை பழக்கிக்க. அந்நிய வார்த்தையை விட்டவராகி அனுதின பஜனகே மாடுவர. எப்போதும் பகவன் நாமத்தை சொல்லு. ஸ்நானபான ஜப தபகலு மாடுதே கிருஷ்ணாயன பாரதே நின்ன மந்தகாமினியோடு சரசமாடுதே கிருஷ்ணாயனபா. ஜென்மாவை பயனாக்கிக்கணும். குருவாயூரப்பனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். பிராமே முகூர்த்தே பரிதஸ்வபக்தைः சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப ஸ்வதைல சம்சேவகரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. தர்ம சம்ஸ்தாபனம் இன்றைக்கி ஒன்று நடக்கிறது. அதுவும் இன்றைக்கும் தர்மம் நம்மளை ரட்சிச்சுட்டே இருக்கணும். தர்மோ விஸ்வஸ்ய ஜகதः பிரதிஷ்டா தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. வேதம் போய் சொல்கிறது தர்மத்தில் தான் இந்த உலகம் உண்டாயிருக்கு, தர்மத்தில் தான் நிலப்படுறது, தர்மத்தினால தான் என்றைக்கும் காக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறது. தர்மம்னா என்ன? பகவத் பஜனம் தான் தர்மம். கலியில் அதுவும் முக்கியமாக தர்மம்னு சொன்னால் பகவத் பஜனம் தான். பகவான் நினைக்கிறது தான் தர்மம்.
பகவானை மறக்கிற விஷயங்கள் தான் அதர்மம். பகவானை நினைக்கிறா போல உள்ள ஒரு அழகான ஒரு சூழ்நிலை இப்போது திருப்பி தர்ம சம்ஸ்தாபனம் இன்றைக்கி நடக்கிறது. அதில் ஈடுபடுறவாளுக்கெல்லாம் பகவான் எல்லா ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். நான் அந்நிய வார்த்தை பேச மாட்டேன், ஆனாலும் ஒரு பிரஜையாக, பாரத பிரஜையாக நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கேன். அதனால் இதை சொல்கிறேன். அந்த தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு ஆசை உடையவாளுக்கெல்லாம் பகவான் நிறைய ஆயுஷையும் ஆரோக்கியத்தையும் அவளுக்கு அதுக்கான ஆனுகூல்யத்தையும் பகவான் நிறையா பண்ணட்டும். ஸ்ரீராமோ விஜயத்தே. எப்பொழுதும் ராமனுடைய கொடி நம்ம பாரத தேசத்தில் பறக்கட்டும், உலகம் முழுக்க ராமனுடைய மயமாக ஆகட்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் நானும் இந்த நேரம் கரெக்டாக இந்த நேரம் தான் இப்போ தர்ம சம்ஸ்தாபனம். அது எப்போதும் பகவான் அதுவே இருக்கட்டும். ராமனை நினைக்கிறா போல தேசம் எப்பொழுதும் அமையட்டும். எல்லாருக்கும் ஒரு சத்தர்மத்தில், உண்மையான தர்மத்தில் ஒரு ருச்சி ஏற்படட்டும். ஹிம்சை இல்லாத, ஒருத்தர ஹிம்சை இல்லாத, பரஹிம்சை இல்லாத எல்லாரும் வாழணும். நம்மளும் வாழணும், வாழவும் விடணும். அதுபோல் ஒரு மனோபாவம் எல்லாருக்கும் ஏற்படட்டும். சமதமாதி குணங்கள் அதுக்கு ஸ்ரீராமன் குருவாயூரப்பன் இந்த அனுகிரகத்தையும் பண்ணட்டும். கோபிகா ஜீவனஸ்மரணம், ஜானகி காந்தஸ்மரணம், ஹர நமः பார்வதி பதயே, சத்குரு ஆஞ்சநேயமூர்த்திகி.